அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். 550 செய்யுள் 30 மருத நிலத்தினுடைய கடைசி செய்யுள் இது. குளிரும் பருவத்தே ஆயினும் தென்றல் வழி எரியின் வெய்யிற்கு இனிதாம் ஒலி இழாய் ஊடி இருப்பினும் ஊரன் அருமேனி கூடல் இனிது ஆம் எனக்கு. தலைவியானவள் தோழியை பார்த்து சொல்கிறான், ஒளி மிகுந்த ஆபரணங்களை அணிந்துள்ள தோழியே என்று தோழியினை புகழ்ந்து சொல்லிவிட்டு சொல்லுகிறாள். குளிர்காலமாக இருந்தாலும் கூட, குளிர்காற்று வீசக்கூடிய மாறி காலமானாலும் கூட, அப்போது தென்றல் வீசினால் நம்முடைய உடம்பிற்கு இன்பமாக இருப்பதல்லவா? அதுபோல நான் என்னதான் என்னுடைய தலைவனை பிரிந்ததனால் கோபப்பட்டு அவன் மீது ஆத்திரப்பட்டு அவனோடு சேரவே கூடாதுன்னு நினைத்தாலும் அவன் எதிரிலே வந்து விட்டால் அவன் மேனியை தழுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன், அதுவே எனக்கு இன்பமாக இருக்கிறது என்று தலைவனை பிரிய முடியாமல் தலைவன் பிரிந்து சென்று நெடுநாள் கழிந்து வந்தாலும் தவறு அவன் மீதே இருந்தாலும் கூட அந்த தவறை நான் மறந்துவிட்டு அவனோடு கூடுவதே எனக்கு இன்பம் தருவது என்று சொல்லுகிற செய்யுள். மீண்டும் செய்யுள். குளிரும் பருவத்தே ஆயினும் தென்றல் வழியறியின் மெய்யிற்கு இனிதாம் ஒளி இழாய் ஊடி இருப்பினும் ஊரன் நனிம நறுமேனி கூடல் இனிது ஆம் எனக்கு. நன்றி, வணக்கம்.